சிவாய நமக. ஜனனி சென்ம சவிக்கியமாம் வர்த்தனிகள் சம்பந்தமாம் பதவி ஒரு புண்ணிய நாமலிக்கு இதே ஜென்மம் அறிவோம் நம்ம பகவதே காளி பத்திரகாளி ராராவாவ அட்டம்பேதம் குருக்கம் பட்டு சிவாய நம. குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே போட்டு. காலபுருஷ சக்கரத்தில் சிம்ம ராசி வந்து 5வது ராசிங்க. சிம்மராசி வந்து சூரியனுடைய ராசி. சூரியன் ஒரே ஆதிபத்தியம். சிம்மராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா மகம் பூரம் உத்திரம். மகம் அப்படிங்கிறது கேதுவுடைய நட்சத்திரம், பூரம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம், உத்திரம்ங்கிறது சூரியனுடைய நட்சத்திரம். அப்போது ஒரு ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் இந்த ராசிக்கு மட்டும்தான் நம்மளுக்கு அட்டாச் ஆகுதுங்க. சூரியன் வந்து சொந்த நட்சத்திரம், அதாவது வந்து ராசிக்கு உண்டான நட்சத்திரம். அப்போது சூரியன் திசையில் ஒரு ஜாதகர் பிறந்தால் சூரியன் திசையும், உத்திர நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தால் சூரியன் திசையும், பூர நட்சத்திரத்தில் ஒரு ஜாதகர் பிறந்தால் சுக்கரன் திசையும், வந்து இப்போ மகம நட்சத்திரத்தில் ஒருத்தர் வந்திருந்தால் கேது திசையும் வரும். அவங்க பிறந்தபோது என்ன லக்னம், ராசி 5, 7, 9 கிரகங்கள் பலமாக இருந்தால், மூலதனி கேந்திராதிபத்தியம் திரிகோணாதிபத்தியம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தால் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்புகள் நல்ல வளர்ச்சியும். சிம்மராசினாவே ராஜா, காற்றாஜா, அதாவது ஆட்சி அதிகாரம், அதாவது பவர்ஃபுல்லான ஒரு அமைப்புகள் எல்லாம் உருவாக்கக்கூடியது சிம்மராசி. சிம்மராசினா ரியலாகவே எதையும் சந்தேக கண்ணோட பார்ப்பாங்க, எதையும் சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க, சீக்கிரம் எதையும் சேஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் நடக்கும். அப்படி ஒரு சிம்மராசி நாயர். ஏன்னா சூரியன் இல்லைங்க, சூரியன் தான் 9 கோளுக்கு தலைவர். அப்போ சூரியனுடைய ராசியில் பிறந்தால் கொஞ்சம் சூடாமல் கொஞ்சம் பவர்ஃபுல்லாமல் இருப்பானுங்கிறது விஷயம். சிம்மராசினா ஆவணியில் வந்து சிம்ம ஆட்சிங்க, சொந்த வீட்லேயே ஆட்சி வைப்பார். சித்திரைனா உச்சம் சூரியன். அப்போ சூரியன் ராசிநாதன் பலமாக உட்காந்து இந்த ஜாதகத்துக்கு எல்லாமே சிறப்பம்சம் நிறையா 5, 7, 9 பலன் தரும். இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா கேந்திராதிபதி திரிகோணாதிபதி பலமாக இருந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல யோகங்களை செய்யும். இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் கோச்சார ரீதி என்னங்கன்னா சூரிய பத்துலிங்க இல்லை குரு பத்தில் வந்து சனி 7லிங்க கண்டச்சனி. இந்த காலகட்டம் அவங்க எதுலேயும் ஒரு நிதானமாக இருந்து உடம்பு பார்த்துக்கிறது நல்லது. அதாவது வந்து திடீர் நோய் நொடிகள் வரும், மருத்துவ செலவு வரும், வேண்டாத விரைவு செலவுகள் வரும், தொழில் ரீதியான இடைஞ்சல்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க பிறந்த நட்சத்திர ராசி இப்போ நடக்கிற திசாபுத்திகள் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லதே நடக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் எதிர்மறையான சமாச்சாரங்கள், இந்த கண்டச்சனினா 7ஆம் இடம், 7னா தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பம், தொழில் எல்லாமே 7ஆம் இடத்தை ஃபேஸ் பண்ணலாம். அப்போ தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தில் குழந்தைகளுக்கு தொந்தரவு, இந்த மாதிரி அவியவி வயசுக்கு தகுந்த மாதிரி. 7ஆம் இடம்னா கல்யாண மூச்சுகளுக்கு தான் மனைவி, சில்ட்ரன்ஸுக்கு என்ன பண்ணுவாங்க, கல்வி, கேளிகை, அவங்க வாழ்க்கை தரம், இதுகளுக்கு என்னென்ன வயசுக்கு தகுந்த மாதிரி பலாபலன் இருக்கோ அது மாதிரி நடக்கும். ஆனால் என்ன இருந்தாலும் உடம்பு பார்த்துக்கிறது நல்லது. அதான் வண்டி வாகனங்கள் போகிறது கருத்து கொஞ்சம் எதிர்மறையாக இருக்கும். வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போகிறது நல்லது. இதை பார்த்து நடந்துட்டால் சிம்மராசி நாயர் மிகப்பெரிய வெற்றியாளராக வருவார். அப்படி இல்லை மாறான திசையில் இருந்தால் எதிர்நீச்சல் போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. 2.5 ஆண்டு காலம் 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் வரைக்கும் சனி இருக்குங்க, கண்டச்சனி. அப்போ எதுலேயும் ஒரு நிதானமாக யோசித்து காரியத்தை பண்ணிக்கிறது நல்லது. இது ஜோசியரை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஜோசியரை கான்டாக்ட் பண்ண ஜாதகத்துக்கு கொண்டாந்து பலாவலன்னு பார்த்து அதுக்குண்டான பரிகார தோஷங்களை எல்லாம் நிவர்த்தி பண்ணி நல்லா வாழக்கூடிய வாய்ப்பு இருக்குது, சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம்.